வணக்கம் நேயர்களே. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் 21ஆம் தேதி நடக்க போகுது. இந்த தேர்தலில் முக்கியமான விஷயம் உண்டு. ரணில் விக்ரமசிங்கே பிரதான வேட்பாளர், சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க. இப்போ ரணில் விக்ரமசிங்கே பிரதான வேட்பாளர் நாங்கள் சொல்றதுக்கு காரணம், இப்போ அவர் ஜனாதிபதியாக இருக்கிறதால அவர் ஒரு பிரதான வேட்பாளராக இருக்கிறார். இப்போ 3 பேருக்குமான போட்டியில் 3 பேரும் முக்கியமான பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கிறோம். அப்படின்னு சொன்னால், இப்போ ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கேன்னு சொன்னால், இதில் நீங்கள் என்ன ஜனாதிபதியாக தெரிவு செய்யாமல் விட்டால் வேறு யாரையாவது தெரிவு செய்தால் அவர் நாட்டை மீண்டும் ஒரு பாதாளத்திற்கு கொண்டு போய் விழுத்தி விட்டால் அதை மீட்கிறதுக்கு நான் திரும்ப வர மாட்டேன், அப்போ ரணில் தேவைன்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வர மாட்டேன்ற மாதிரி ரணில் விக்ரமசிங்கே சொல்லியிருக்கார். அனுரகுமார திசாநாயக்க என்ன சொல்லியிருக்கின்றார், 76 வருஷங்களாக மாறி மாறி நீங்கள் இவையே வச்சு கொண்டிருக்கிறீங்க, வாக்கு போட்டு இவையே வச்சு கொண்டிருக்கிறீங்க, ஒரு மாற்றம் ஒன்று வேணும் என்ற மாதிரி அவர் தன்னை கருத்தை சொல்லியிருக்கிறார். சஜித் பிரேமதாச சொல்லியிருக்கிற ஊழல்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஆட்சியை நாங்கள் கொண்டு வர வேண்டும் என்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த 3 வேட்பாளர் முன் வச்ச முக்கியமான கருத்துக்கள் இவைகளாக இருக்கு. இதில் ராஜாங்க அமைச்சர் அனுருத்த ஜெயரட்ன ஒரு கருத்தை புதுமையாக சொல்லியிருக்கிறார். என்னென்னு சொன்னால், ரணில் விக்ரமசிங்கவை தவிர வேறு யார் ஜனாதிபதியாக வந்தாலும் மீண்டும் 6 மாதங்களில் ரணிலே ஜனாதிபதியாக வருவார் என்ற கூற்று மிக முக்கியமான விஷயம். இதற்கு அடித்தளம் என்றது கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தின் ஆட்சி. என்னென்னு சொன்னால், கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்று ஜனாதிபதியாக வந்தும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றும் அவரால் நாட்டை சரியான முறையில் நிர்வகிக்க முடியவில்லை. துரத்தி அடித்தீர்கள், நாட்டை விட்டு ஓடினார். இப்போ நாங்கள் நாட்டை மீட்டெடுத்து ஒரு மாதிரி இவங்களை காப்பாற்றி இருக்கிறோம் என்று ரணில் விக்ரமசிங்கே சொல்கிறார். இப்போ அனுருத்த ஜெயரட்ன ராஜாங்க அமைச்சரும் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ ரணிலை தெரிவு செய்ய வேணும், இல்லை என்று சொன்னால் வேறு யாக்கள் திருப்பி கோட்டா நாட்டை கொண்டு வந்த மாதிரி கொண்டு எங்களை அதில் பாதாளத்துக்குள்ளே தள்ளி விழுத்தி மீண்டும் வரிசை யுகத்தை ஏற்படுத்தி பொருட்களின் விலைகள் எல்லாம் அதிகரித்து மக்களால் வாழ முடியாது என்ற நிலை வருகின்ற பொழுது அந்த நேரத்தில் மட்டும் ரணிலை கூப்பிட வாய்ப்புகள் இருக்கிறது. மீண்டும் அது 6 மாதத்தில் ரணில்லாம் வருவார் ஜனாதிபதியாக என்று சொல்ல அதுக்கு ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்றார், இதே ஒரு சாட்டாக வைத்துக்கொண்டு தன்னுடைய பிரச்சார கூட்டங்களை சொல்லுகின்றார். இப்பொழுது நீங்கள் என்னை தெரிவு செய்யாமல் விட்டு நாடு ஒரு துன்பகரமான நிலைக்கு செல்லுகின்ற பொழுது அப்போது ரணில் தேவை என்று கூப்பிட்டா ரணில் வரமாட்டார். அப்போ இதில் சிந்திக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இது மக்களுடைய கட்டாயமான ஒரு சிந்திக்கின்ற திறனோடு கூடிய ஒரு தேர்தல். 2024ஆம் ஆண்டு 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற தேர்தல். ஏனென்று சொன்னால், இந்த தேர்தல் மிக முக்கியமானது. கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்திற்கு பிறகு மக்களுடைய ஆணை இல்லாமல் நாட்டை நிர்வகித்து கொண்டிருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கே மீண்டும் ஜனாதிபதியாக வருவதா அல்லது மற்ற வேட்பாளர்கள் சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க, நாமல் ராஜபக்ஷ இவர்கள் வருவதா என்ற ஒரு சிந்தனையை, ஒரு தெளிவை மக்கள் கொண்டிருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் அனுபவம் இருக்கிறது. எல்லா அனுபவங்களையும் நாங்கள் வைத்துக்கொண்டு யார் யார் என்னென்ன அனுபவசாலிகளாக இருக்கின்றார்கள், உலக நாடுகளின் பார்வையில் யார் ஒரு முக்கியமானவர்களாக, அல்லது உலக நாடுகள் யாருடைய கதையை கேட்கும், யாருடைய கதையை நம்பும், உலக நாடுகளுக்கு எங்கள் பிரச்சனைகளை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் யார், உலக நாடுகளிலிருந்து அவசரமாக எங்களுக்கான ஒரு பொருளாதார உதவிகளோ அல்லது கடன்களோ தரக்கூடிய ஒரு வல்லமையை உலக நாடுகள் கொண்டிருக்கிறது என்றால் அது யாரை நம்பி தரும், அதை பெற்றுத்தரக்கூடியவர் யார், அல்லது யாரை நம்பி அவர்கள் வழங்குவார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நிறைய இருக்கிறது. வெறுமனே இலங்கையில் ஜனாதிபதியாக இருந்து விட்டால் இலங்கையை நிர்வகிக்க முடியாது. உலக நாடுகளுடன் தொடர்புகளை பேணக்கூடிய ஒரு பேண்தகு தொடர்பாடல் திறன் இருக்க வேண்டும். இது முதலாவது. இவை ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய மற்ற நாடுகள், வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுடன் அல்லது அண்மை நாடுகளாக இருக்கக்கூடிய ஆசிய நாடுகளுடன் தொடர்புகளை பேணி அந்த விடயங்கள் எல்லாம் பார்த்து செய்யக்கூடிய ஒரு ஆளுமை கட்டாயமாக எங்களுக்கு தேவையான நிலையில் இருக்கிறது. பொருளாதாரத்திலிருந்து, சமூக கட்டமைப்புகளிலிருந்து, அரசியலில் இருந்து எல்லாவற்றிலும் சரியான ஒரு அனுபவம் மிக்க, எல்லாவற்றையும் கொண்டு ஆளக்கூடிய அல்லது மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய திறன் யாரிடம் இருக்கிறதோ அவர்களை தெரிவு செய்யக்கூடிய தேவை இப்பொழுது இலங்கை மக்களுக்கு இருக்கிறது. அது யார் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனவே இந்த செய்தி மிக முக்கியமானதாக நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். என்னென்னு சொன்னால், அனுருத்த ஜெயரட்ன ராஜாங்க அமைச்சர் அவர் சொன்னது போல நாட்டை குட்டிச்சுவராக்கி மீண்டும் மக்களை வரிசை யோகத்துக்கு கொண்டு மீண்டும் பொருளாதாரத்தில் நாங்கள் பாரிய பின்னடைவுகளை சந்தித்து
6 மாதங்களின் பின் மீண்டும் இப்போ கோட்டை அரசாங்கம் போய் ரணில் வந்த மாதிரி இனி நீங்கள் வேறு யாரையாவது தெரிவித்து விட்டு ரணிலை கொண்டு வந்தாலும் அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. 6 மாதங்களில் மீண்டும் ரணிலே ஜனாதிபதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அவரை விட ஆற்றல் மிக்கவர்கள் உங்கள் தெரிவாக இருக்கலாம், அல்லது இவர் நல்லவர், செய்யக்கூடியவர், அல்லது இவர் அது உங்களை பொறுத்தது. நாங்கள் யாருக்கும் சாதகமாக நாங்கள் இந்த ஒரு கருத்தையும் வழங்க மாட்டோம். அனுரத சொன்ன விஷயத்தை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், ராஜாங்க அமைச்சர் சொன்ன விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கிறோம். இதை வைத்து நீங்கள் முடிவு செய்யுங்கள். ஏனென்றால் வரப்போகின்ற ஒவ்வொரு நாட்களும் இனி கடினமானவை. 18ஆம் தேதியுடன் தேர்தல் தொடர்பான பிரச்சார கூட்டங்கள் நிறைவு பெறுகின்றன. அதற்கு பிறகு இலங்கை மக்களுக்கு அமைதியான ஒரு சூழல் வேண்டும், மக்கள் சிந்திக்கக்கூடிய நேர அவகாசம் வேண்டும். அந்த 48 மணித்தியாலத்தில் மக்கள் சரியான முறையில் சிந்தித்து தங்களுக்குரிய ஜனாதிபதியை தெரிவு செய்கின்ற நேரம் 21ஆம் தேதி. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, நல்ல செய்தியுடன். வணக்கம்.